வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 ரோல் பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி பீட்ஸும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பேக் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம 2x2 பேட்டர்ன் டைமண்ட் டிசைன்ல நிறைய கொடிகள் போட்டிருக்கேன். இந்த கொடியும் அதே பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எப்படி போடுறது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் கிளியரா சொல்லியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நிறைய 2x2 பேட்டர்ன் டிசைன்ல கூட கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மேல வர லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இந்த கூடைக்கு ஸ்டஃப் வயர் ஹேண்டில் போட்டிருக்கேன். அதையும் இந்த வீடியோல எப்படி போடுறது அப்படிங்கறத கிளியரா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டீடைல் வீடியோ தேவைப்பட்டது அப்படின்னா அந்த லிங்கையும் மேல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். எங்களுடைய வெப்சைட் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதுலயும் நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் 2 ரோல்ல ஒயர் எடுத்திருக்கேன். 2 கலர்ல எடுத்திருக்கேன். 2 ரோலும் கம்ப்ளீட்டா தேவைப்படாது, உங்களுக்கு கொஞ்சம் ஒயர் மீதம் இருக்கும். இப்ப ஒயர் எல்லாம் நான் கட் பண்ணிருக்கேன். மொத்தம் 24 ஒயர் ரெட் கலர்லயும் ஒயிட்ல 24 ஒயரும் கட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 7 அடியில கட் பண்ணிருக்கேன். இனி நம்ம வழக்கமா போடுற மாதிரி இதுல நாட் போட்டுக்கலாம். 2 சேம் கலர் ஒயரை எடுத்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் எப்படி போடுறது அப்படிங்கறது பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். இதுலயும் காட்டுறேன், பார்த்து கத்துக்கோங்க. இப்ப இதுல ரெட் கலர்ல 10 நாட்ஸும் ஒயிட் கலர்ல 8 நாட்ஸும் போட்டுருங்க. மீதம் 12 ஒயர்ஸ் மீதம் இருக்கும். அதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் எல்லா நாட்ஸும் போட்டேன். ரெட் கலர்ல 10 நாட்ஸ் போட்டிருக்கேன், ஒயிட் கலர்ல 8 நாட்ஸ் போட்டிருக்கேன். இனி இதை எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப அதிகமா இருக்கிறது ரெட் கலர் நாட்ஸ் தான். ஸோ அதனால அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 2 ரெட் கலர் நாட்ஸ் எடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா மேல ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது, கீழே ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது. இந்த 2 இடத்துலயும் நாட் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இடது பக்கம் இருக்க ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்து வலது பக்கம் இருக்கிற ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு இடது பக்கம் திரும்பி இருக்க ஒயரை மேல வச்சுட்டு அதுக்கப்புறமா வலது பக்கம் திரும்பி இருக்க ஒயரை இந்த லூப்குள்ள விட்டுட்டு இந்த நாட் போட்டுடலாம். இதே போல கீழ் பக்கமும் நாட் போட்டுருங்க. இப்ப 2 நாட் நமக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஒயிட் கலர் நாட் எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி பக்கத்துல வச்சுட்டு மேல ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது, கீழே ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது. 2 இடத்துலயும் நாட் போட்டுடலாம். அடுத்து இன்னொரு ஒயிட் கலரும் எடுத்துக்கலாம். நம்ம 2x2 பேட்டர்ன் போடுறோம் இல்லையா, அதனால 2 நாட்ஸா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஒயிட் கலர் நாட்ஸ் ஜாயின் பண்ண பின்னாடி அடுத்து 2 ரெட் கலர் நாட்ஸ் ஜாயின் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸா ஜாயின் பண்ணிட்டு வரணும். இருக்கிற எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணிடலாம். மொத்தம் 5 டைமண்ட்ஸ் கிடைக்கும். மொத்தம் ரெட் கலர்ல 5 டைமண்ட்ஸும் ஒயிட் கலர்ல 4 டைமண்ட்ஸும் கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நான் பேஸ் போட்டுட்டேன். மொத்தம் 9 டைமண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இனி நம்ம நார்மலா பேஸ் போடுற மாதிரி போட்டு வர வேண்டியதுதான். மேல இருக்கிற எக்ஸ் ஷேப்ல எல்லா இடத்துலயும் நாட் போட்டு வரணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒயர் எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் நாட் போட்டு வர வேண்டியதுதான். இதே மாதிரி மேலையும் கீழையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சென்ட்ரல் லைன்ல இருந்து கவுண்ட் பண்ணா மேல 9 லைன்ஸும் கீழே 9 லைன்ஸும் வர மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, இந்த பேஸ் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. 2 சைட்லயும் இந்த மாதிரி வி ஷேப்ல கிடைச்சிருக்கு. மொத்தம் 9 ஒயர்ஸ் இருக்கு. சென்டர் நாட்ல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மேல் பக்கம் 9 ஒயர்ஸ் இருக்கு, கீழ் பக்கம் 9 ஒயர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரைட் சைட்லயும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த பேஸ் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கிறதுனால நம்ம மேல கூட போடும்போது போடுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இதுல ஒயர் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மேல போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பேஸ் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். நம்ம கட் பண்ணிட்டு மீதம் வச்சிருக்கோம் இல்லையா ஒயர், அதுல ஒயிட் கலர்ல 8 ஒயரும் ரெட் கலர்ல 4 ஒயரும் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற லைன்ல நம்ம ரெட் கலர் ஒயர் இருக்கு.
அதனால அடுத்த லைன் வந்து ஒயிட் கலர்ல நம்ம ஜாயின் பண்ணணும். அதனால ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் ஒயர் எடுத்துட்டு இப்ப இந்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா 9 ஒயர் இருக்கு. இதுல இந்த 5th ஒயர் தான் வந்து சென்டர் ஒயர். ஸோ அதனால இந்த சென்டர் ஒயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒயிட் கலர் ஒயரை வந்து ஃபோல்டு பண்ணிட்டு இதுக்கு மேல போட்டு நாட் போட்டுக்கலாம். இப்ப ரெண்டு சைட்லயும் நமக்கு 4 நாட்ஸ் இருக்கு, 4 ஒயர் இருக்கு. இந்த 4 ஒயர்லயும் நம்ம நாட் போட தேவையில்லை, 3ல போட்டா போதும். ரைட் சைட்ல 3 நாட் போடணும், லெஃப்ட் சைட்ல 3 நாட் போடணும். மொத்தம் வந்து இந்த லைன்ல 7 நாட் போட வேண்டியது வரும். இப்ப ரைட் சைட்ல போடும்போது நம்ம இந்த ஒயிட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயரை ஃபோல்டு பண்ண வேண்டியது இருக்கும். லெஃப்ட் சைட்ல போடும்போது கீழே இருக்கிற ஒயரை, அந்த பேஸ்ல இருக்கிற ஒயரை நம்ம ஃபோல்டு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நாட் போடணும். இந்த மாதிரி ரெண்டு சைட்லயும் 3 நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறமா சேம் நம்ம எந்த நாட்ல ஜாயின் பண்ணமோ அந்த நாட்டுக்கு மேல இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்து வந்து இன்னொரு ஒயிட் கலர் ஒயரை எடுத்து இதுக்கு மேல ஜாயின் பண்ணிடலாம். இந்த லைன்ல நமக்கு வந்து ரெண்டு சைட்லயும் 2 நாட்ஸ் போட வேண்டியது இருக்கும். ரைட் சைடு 2 நாட்ஸ் போடணும், லெஃப்ட் சைடு 2 நாட்ஸ் போடணும். மொத்தம் வந்து இந்த லைன்ல 5 நாட்ஸ் போடணும். இப்ப இந்த மாதிரி 5 நாட்ஸ் போட்ட பின்னாடி அடுத்த லைன் வந்து நம்ம ரெட் கலர் ஜாயின் பண்ணலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெட் கலர் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு இதுல வந்து சென்டர் நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட்ல இருக்க ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு இதுக்கு மேல நாட் போட்டுக்கலாம். இந்த லைன்ல வெறும் 3 நாட்ஸ் போட்டா போதும். ரைட் சைட்ல ஒரு நாட்டும் லெஃப்ட் சைட்ல ஒரு நாட்டும் போடணும், அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி 3 நாட்ஸ் போட்டுட்டேன். இதே மாதிரி 4 சைட்லயும் நீங்க வந்து 2 ஒயிட் கலர் ஒயரும் ஒரு ரெட் கலர் ஒயரும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்ப நம்ம வச்சிருக்கிற ஒயர் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம கார்னர் டர்ன் பண்ண வேண்டியதுதான். பேஸ் பாருங்க, ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா கார்னர்லயுமே 2 ரெட் கலர் ஒயர் இருக்கும். இந்த 2 ரெட் கலர் ஒயரை சேர்த்து நம்ம நாட் போடணும். அந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். நிறைய பேருக்கு நான் இன்னுமே நிறைய டவுட்ஸ் இருக்கு கார்னர் திருப்பறதுல. ஒவ்வொரு டிசைன் கார்னர் ஒவ்வொரு மாதிரி திருப்ப வேண்டியது இருக்கும். அந்தந்த வீடியோல நான் கிளியரா சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஒயர் ரெட் கலர் ஒயர் இருக்கு. இந்த 2 ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுறணும், அவ்வளவுதான். இதுல பெருசா சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. 4 கார்னர்லயும் ரெட் கலர் ஒயரை நாட் போட்டுறணும். இனி வந்து மேல் பாகம் போட வேண்டியதுதான். மேல் பக்கம் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா 2 ஒயர் வந்து மிக்ஸ்டு கலர்ல வருது, அந்த இடத்துல பீட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப 2 ஒயரையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம பீடு கோர்க்கணும். 2 மிக்ஸ்டு கலர் ஒயரை சேர்த்து வச்சுட்டு பீடு கோர்த்துடுங்க. அடுத்து வந்து 2 ஒயர் வந்து ஒயிட் கலர்ல எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது, அதுல நாட் போட்டுருங்க. இந்த சுற்று ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் வரும். ஒரு நாட், அதுக்கப்புறம் ஒரு பீடு, இந்த மாதிரி சுற்று ஃபுல்லாவே வரும். நாட்ஸ் எல்லாமே சிங்கிள் கலர்ல தான் வரும், மிக்ஸ்டு கலர் வராது. மிக்ஸ்டு கலர் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல பீடு கோர்த்துடுங்க. இந்த மாதிரி இந்த ஒரு சுற்று ஃபுல்லா போட்டுருங்க. இந்த கூடையில வந்து நான் பிங்க் கலர் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் 2 கலர் பீட்ஸும் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி மாத்தி மாத்தி இன்செர்ட் பண்ணிட்டு நாட் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு சுற்று நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு நாட் ஒரு பீடு வீதம் இந்த சுற்று ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். சைட்ல வந்து மிக்ஸ்டு நாட் வர்ற இடத்த பிரிச்சுட்டு அந்த இடத்துல பீடு கோர்த்திருக்கேன். 2 சைட்லயுமே அதே மாதிரி தான். சேம் கலர் வர நாட்டை வந்து விட்டுட்டு மிக்ஸ்டு கலர் நாட் வருது பாருங்க, அதை பிரிச்சு விட்டுட்டு அந்த இடத்துல பீடு கோர்த்திருக்கேன். இப்போ ஒரு சுற்று கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி அடுத்த சுற்றுல வந்து பீடு எதுவும் கோர்க்க தேவையில்லை, நமக்கு வந்து சிங்கிள் கலர் நாட் தான் வரும். அது எப்படி போடணும் அப்படின்னா, இந்த பீட்ல வந்து நமக்கு 2 கலர் ஒயரும் இருக்கு இல்லையா, நமக்கு ரைட் சைட்ல என்ன கலர் ஒயர் இருக்கோ அந்த கலர் ஒயரை நம்ம எடுத்துட்டு நாட் போடணும். இப்ப பாருங்க, பீட்ல வந்து மேல ரெட் கலர் ஒயர் இருக்கு,
கீழே வந்து ஒயிட் கலர் ஒயர் இருக்கு. நமக்கு ரைட் சைடுல வந்து ஒயிட் கலர் நாட் தான் வரணும். ஸோ அதனால ஒயிட் கலர் எடுத்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்ப பீட்ல இருந்து ஒரு ஒயிட் கலர் ஒயர் எடுத்துட்டு இந்த இடத்துலயே ஒரு நாட் போட்டுடலாம். இப்ப பாருங்க 2 நாட் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி அடுத்ததுல வந்து பீட்ல இருக்க ரெட் கலர் ஒயர் எடுத்துட்டு அடுத்த நாட் வந்து ரெட் கலர்ல போட்டுடலாம். இந்த சுற்றுல வந்து மிக்ஸ்டு கலர் நாட் எதுவுமே வராது. இப்ப இந்த இடத்துல 2 ரெட் கலர் நாட் கிடைக்கும். இதே மாதிரி 2 நாட் போட்டு இந்த சுற்றை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்ப வந்து இந்த 2வது சுற்று போட்டு முடிச்சிட்டேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா பீட் எதுவும் கோர்க்கல. நமக்கு சேம் கலர்ல 2 நாட் கிடைச்சிருக்கு. இனி அடுத்த சுற்றுல வந்து நம்ம கீழே போட்டோம் பாருங்க, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சுற்றுல போட்ட அதே மாதிரி தான் நமக்கு சேம் கலர் வர்ற நாட் போடணும். 2 கலரும் சேர்ந்து வர்ற நாட்டை போடக்கூடாது. அந்த இடத்துல நம்ம பீடு கோர்த்துடணும். இதுலயும் அப்படிதான் 2 கலர் பீடையும் மாத்தி மாத்தி கோர்த்துட்டு வாங்க. இந்த லைன்ல வந்து ஒரு நாட் அதுக்கப்புறம் ஒரு பீடு இந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும். இதே பேட்டர்ன்ல தான் நமக்கு கம்ப்ளீட் ஆயிட்டு வரும். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் போட்டு வாங்க. நான் வந்து பேக் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க இந்த பேக் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்பவே அட்ராக்டிவா வந்திருக்கு. மொத்தம் வந்து 22 லைன்ஸ் போட்டிருக்கேன். லாஸ்ட்ல வந்து 2 லைன் வந்து பீட் எதுவும் நம்ம நார்மல் கிராஸ் கட் மெத்தட்ல போட்டிருக்கேன். மேல வந்து இன்செர்ட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கணும் இல்லையா, அதனால 2 லைன் மட்டும் நம்ம நார்மல் கிராஸ் கட் நாட் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயர் எல்லாம் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஒயர் வந்து நம்ம வழக்கமா இன்செர்ட் பண்ற மாதிரியே தான் 3rd ரோல இன்செர்ட் பண்ணியிருக்கேன். கிராஸா இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேக் வந்து நல்ல பெரிய சைஸாவே கிடைச்சிருக்கு. மேல் பாகத்துல நமக்கு நீட்டா கிடைச்சிருக்கு. உள்ள வந்து இந்த மாதிரி டிசைன் கிடைச்சிருக்கு. இந்த ஒயர்ல கூட வந்து நல்ல ஹைட்டாவே கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து நான் ஸ்டஃப் ஒயர்ல ஹேண்டில் போட்டிருக்கேன். அந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். இந்த ஹேண்டில் போடுறதுக்காக நான் 2 ஒயர் ரெட் கலர்ல கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயருடைய அளவு வந்து 5 அடி கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த 4th லைன்ல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு ஈக்குவலா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கூட போட்டுட்டு துண்டு ஒயர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு ஸ்டஃப் ஒயரா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வந்து சேம் பிளேஸ்ல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதையும் ஈக்குவலா வச்சுக்கலாம். ஒரு ஒயர் அதிகமாகவும் ஒரு ஒயர் குறைவாகவும் இருக்கலாம். எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மேல போடுற ஒயர்ல 2 ஒயரை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்து இருக்க 2 ஒயரையும் இந்த மாதிரி மேல வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற ஒயரை பின் பக்கமா எடுத்துட்டு போய் 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்துட்டு வந்து திரும்ப ரைட் சைடே வைக்கலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரையும் பின் பக்கமா எடுத்துட்டு போய் 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வரலாம். ஒரு 2-3 நாட்ஸ் போட்டுட்டு இந்த ஹேண்ட்ல வந்து கூடையோட அட்டாச் பண்ணிடலாம். ஒரு ஒயரை கூடைக்குள்ள விட்டு அடுத்த நாட் வழியா வெளியே எடுத்துட்டு திரும்பவும் போட்டு வரலாம். ஸ்டஃப் ஒயர் குறைய குறைய திரும்ப அட்டாச் பண்ணிட்டே வரலாம். இது இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு லென்த் ஹேண்டில் வேணுமோ அவ்வளோ லென்த் போட்டுருங்க. இப்ப பாருங்க கூட ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.